அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் நடந்த திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், விழுப்புரத்தில் 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. வீட்டில் முதியவர்கள் பாதுகாப்போடு தைரியமாக தனியாக இருக்க முடியாத ஒரு நிலை. எங்க பார்த்தாலும் கொள்ளை. இப்படி சட்டம் ஒழுங்கு முதலமைச்சரே நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கூட சீர்கேட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் நாம் மேடை பிடித்து போட்டுத்தான் பேச வேண்டும் என்ற அவசியமில்லை. அரசு செய்யும் ஒவ்வொரு தவறாலும் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள்தான் என்று கூறிய கனிமொழி, திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆலோசனை கூட்டத்தின் போது தொண்டரன் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 2 பேருக்கு மண்டை உடைந்தது. இதனால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது.